கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் நம்ம ஊரில் நடைமுறையாக தான் இருந்தது என்பதை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். எங்கள் வீட்டில் வேலை செய்யும் மாறி அவர்களை போன்றவர்கள் எல்லாம் ரொம்ப எளிதாக இல்லை, அவர்கள் உழைப்பதில் இருக்கிறது. புத்திசாலித்தனமாக ஒரு ஆண்டுக்கு தேவையான கொத்தமல்லி மிளகாய் அவற்றெல்லாம் சேகரித்து விடுவார்கள். எப்படி? அப்பொழுதெல்லாம் எங்கள் ஊரை இணைப்பதற்கு இந்த கொள்ளிடம் பாலம் இல்லை, திருமானூர் விளாங்குடி இணைப்பு அந்த பாலம் அப்பொழுதெல்லாம் கிடையாது. நடந்து தான் போகணும். அந்த கொள்ளிடத்தை கடக்க வேண்டுமென நடந்து தான் போகணும். இவர்கள் என்ன செய்வார்கள்? வீட்டு வேலைலாம் அவசரமாக முடிப்பார்கள். இரவு முழுதும் அமர்ந்து உட்கார்ந்து இட்லி புளி சாதங்கள்லாம் செஞ்சு ஒரு கூடை நிறைய ஆளுக்கு ஒரு கூடை எடுத்துப்பாங்க. அதை எடுத்துக்கொண்டு இவர்கள் கிளம்புவார்கள். விடியிருக்கார கொஞ்சம் விடிய புலப்பன விடிய எடுத்துருப்பாங்க. அந்த ஊரில் ஞாயிற்றுக்கிழமை சந்தையை நினைக்கின்றேன், சரியாக நினைவு. எல்லாம் கிளம்புவார்கள். ஆற்றில் கொஞ்சம் தான் தண்ணி இருக்கும், ரொம்ப கொஞ்சமாக தண்ணி இருக்கும், தண்ணி இருக்காது. நடந்தே போய் விடுவார்கள். அப்பொழுது பாலம் கிடையாது அல்லவா, நடந்தே போய் விடுவார்கள். போய் அக்கறைக்கு போய் விடுவார்கள். இவர்கள் கையில் இட்லியும் புளி சாதமும் இருக்குது. அங்கு அந்த வியாபாரிகளுக்கு இதை கொடுப்பார்கள். அவர்களுக்கு சிறுதானியங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆகவே அவர்களுக்கு இவையெல்லாம் மிகவும் பிடிக்கும். ஆகவே இவர்கள் கொடுக்கிற இட்லிக்கோ புளி சாதத்துக்கோ காசு வாங்குறதில்லை. அதுக்கு பதிலாக மல்லியும் மிளகாயும் வாங்கிடுவாங்க அதுலேருந்து, அவர்கள்ட்டேருந்து. அவர்கள் சாதாரணமாக அந்த சாமான்கள் போட்டு வாங்குறோம் இல்லவா, இந்த பண்டமாட்டிலே அளவெல்லாம் பார்க்க மாட்டோம், தாராளமாகவே இருக்கும். எடுத்துக்கோன்னு தாராளமாகவே கொடுப்பார்கள். எல்லாருக்குமே அந்த பழக்கம் உண்டு. அந்த தானியங்கள் மட்டும் அவ்வளோ அதில் காய்கறி விளைவிப்புகளோ அவர்களுக்கெல்லாம் மனசு ரொம்ப தாராளமாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. அவர்கள் விளைவிக்கிறார்களே தவிர அந்த உழுதவங்க கணக்கு பார்த்த மாதிரி அவனை கணக்கு பார்ப்பதில்லை. ஆனால் தாராளமாக அவர்களும் தாராளமாக கொத்தமல்லி விதையோ மிளகாய், ஏன்னா அவர்கள் சமையலில் ரொம்ப அடிப்படை தேவை கொத்தமல்லி மிளகாயும் தான். எங்களுக்கெல்லாம் அப்போ தெரிஞ்ச சிறுதானியம் எது தெரியும்னாக்கா கேவுரு ஒன்று தான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. எங்களுக்கு கொஞ்சம் கேவுரு வாங்கி கொண்டு கொடுப்பாங்க அவங்க. நம்ம அம்மாநதி போனேன் கேவுரு வாங்கிட்டு வருவாங்க. இப்படி போய் ஒரு நாள் மதியத்துக்குள்ளே அந்த வியாபாரத்தை முடிச்சு அந்த சாயங்காலத்துக்குள்ள வந்துடுவாங்க. பாவம், நல்ல வெயிலில் தான் போய் இந்த கொள்ளிடக்கரையை கடந்து போகணும், வாங்கிட்டு வருவாங்க. இந்த போல் ஒரு 4 தரம் போனாங்கன்னா வருஷத்துக்கு தேவையான மிளகாயும் கொத்தமல்லி விதையும் உங்களுக்கு கிடச்சிரும். எவ்வளோ ஒரு உழைப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவர்கள் எவ்வளோ ஒரு கணக்கு, அந்த ஒரு மனக்கணக்கு, இப்படி போட்டால் இப்படி கிடைக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படி இவர்கள் சேர்த்து விடுவார்கள். எங்கள் வீடுகளிலிருந்து அவர்களுக்கு நெல் கிடைத்து விடும், அரிசி கிடைத்து விடும். ஸோ பகல் நேரத்து சாப்பாடு எங்கள் வீட்டிலே கிடைத்து விடும். இரவு நேர சமையல் தானே, இரவு நேர சமயத்துக்கு எங்களிடம் அரிசி இருக்கிறது. இன்னொன்று செய்வார்கள் தெரியுமா, பொறுக்க போவதுன்று ஒன்று உண்டு. என்னென்னா, அறுவடை ஆகி போகுது இல்லையா வயலில், அதில் சின்னதாக அந்த என்ன சொல்கிறது, அந்த கதிரில் சின்ன பகுதியாக கீழே இறஞ்சிடும். அதை யாரும் எடுக்க மாட்டாங்க. அத்தரும் அதை இந்த பெரிய அறுவடை பானை பெரிய பதில் எடுத்துருப்பாங்க, கீழே உதிர்ந்ததை யாரும் பார்க்க மாட்டாங்க, அவங்கள போயிடுவாங்க. இவர்களெல்லாம் அவசரமாக வேலையை முடிச்சுட்டு பொறுக்க போகிறேன்னு போவாங்க. கீழே குறிஞ்சி ஒன்றா அந்த சின்ன கதிர்கள் சின்னதாக இருக்கும். அதில் ஒரு 3, 4, 5, 6 அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது நெல். உட்காந்து வேகமாக போய் அந்த இவரெல்லாம் பொறுக்க போகிறோம்னு சொல்லி அதெல்லாம் கீழே குனிந்து பொறுக்கி அது அழகாக ரொம்ப சமத்து இருந்ததுன்னா ஒரு படி நிறையா கூட கொண்டு வர முடியும். அவங்களால ஒரு மரக்கா கூட கொண்டு வர முடியும். வேகமாக செய்தார்கள்னா ஒரு மரக்கா கூட கொண்டு வர முடியும், ஒரு படி கூட கொண்டு வர முடியும். அவர்கள் அப்படி கொஞ்சமாக அதை எடுத்து கொண்டு அதை அரிசியாக்கி பாடுபட்ட வாழ்க்கை தான் இருந்தாலும் கூட கையில் பணம் வைத்துக் கொண்டு அவர்கள் செய்யவில்லை. உடல் உழைப்பு, அதிலிருந்து கிடைக்கின்ற இந்த சாமான்கள் குடும்பத்தவர்கள் நன்றாக நடத்த முடிந்தது. அந்த இன்னும் 4 பேருக்கு சாப்பாடு போட்டு இவர்களால் வாழ முடிந்தது என்றால் அந்த உழைப்பும் இந்த பரிமாற்றமும் தான். பணத்தை வைத்துக் கொண்டு அவர் செய்யவில்லை. பணமும் அவர்கள் கையில் இருக்காது, ரொம்ப 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 கொஞ்சம் தான் அவர்கள் கையில் பணம் இருப்பது. ஒரு கோயிலுக்கு போனோன்னா கூட நம்மகிட்ட தான் அம்மா கொஞ்சம் நெய் கொடு, அரிசி கொடு, நெய் கொடு, சூடங்கள்லாம் எடுத்து கொடுங்கம்மா என்று கேட்டு வாங்கி கொண்டு போவார்கள். அவ்வளோதான் அவர்களிடம் இருப்பது. ஆனால் ரொம்ப புத்திசாலித்தனமாக போய் வருஷ சாமான் சேர்த்து கொண்டு வருவார்கள். கையில் பணமாக இருந்தது அவங்கள்ட்ட
இல்லை. பணம் இல்லாமல் வாழ முடிந்தது அவர்களால். ஏனென்றால் தேவைகளை பெருக்கிக் கொள்ளவில்லை. அதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும்.